ஸ்கைபிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நாளுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாக்கலாமா? வேற யாரும் இல்ல, நம்ம எஸ்டிஆர் தாங்க. ஆமாங்க, நம்ம சிம்புவை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆக்சுவலா மனுஷன் பாத்தீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் புகழின் உச்சில தாங்க இருக்காரு. அவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமும் இருக்கு, அவருக்குன்னு தனி ஸ்டைலு, தனி டான்ஸ், தனி வைப்னே இருக்குங்க. என்னதான் கொஞ்ச நாள் அவர் ஃபீல்டுல இருந்து ஒதுங்கி இருந்தாலும் திருப்பி மனுஷன் கம்பேக் கொடுத்த பிறகு எங்க விட்டாரோ அங்க இருந்து திருப்பி மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு நம்ம சிம்பு. சிம்புவோட டான்ஸ் மட்டும் கிடையாதுங்க, அவர் நடிக்கிற ஒவ்வொரு படத்துலயும் வித்தியாசமான கேரக்டர் எடுத்து நடிப்பாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லையா, ஆல் ஓவர் இந்தியாவில இருக்க எல்லா ரசிகரும் அவருக்கு பெரிய பட்டாளமே இருக்குங்க. கொஞ்ச நாள் சினி ஃபீல்ட்ல இருந்து விலகி இருந்தாலும் நம்ம சிம்பு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடோட இருந்தாரு. சிம்புக்கு கம்பேக் கொடுத்த படம் தான் மாநாடு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு தான் இயக்கியிருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சிம்புக்கு நிறைய படங்கள் கமிட் ஆயிட்டே இருந்தது. வெந்து தணிந்தது காடு, 10 தலை, தக் லைஃப், சிம்பு 48 இப்படி லைனா படங்கள் அவருக்கு புக் ஆயிட்டே இருந்ததுங்க. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி வெந்து தணிந்த காடு, 10 தலை படம் கை கொடுக்கல. ஆனாலும் அவரு புகழின் உச்சியில தாங்க இருந்தாரு நம்ம எஸ்டிஆர். இப்போ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் டைரக்ஷன்ல கமல் சார் நடிச்சிருக்க படம் தான் தக் லைஃப். அந்த படத்துல சிம்புக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியும் துல்கர் சல்மான் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ அங்க நடந்த ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, ஒரு கம்யூனிகேஷன் கேப்னால இவங்க 2 பேரும் அந்த படத்துல இருந்து நீக்கிட்டாங்க. அப்பதான் அந்த படத்துல புக் ஆயிருக்காரு நம்ம சிம்பு. வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து படங்களை நம்ம சிம்புவை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங் இயர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணாலும் உடனே ஆளா நம்ம சிம்பு போயிடுறாராம். அதுக்கப்புறம் அந்த ஷூட் முடிஞ்சு லேட் நைட் ஆன பிறகுதான் அவர் வீட்டுக்கே வராங்க. எவ்வளவு பெரிய சேஞ்சஸ்ல நம்ம சிம்பு கிட்ட. அது மட்டும் இல்லாம இப்ப ஆளு ரொம்ப டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாருங்க. ரொம்ப ஆன்மீகவாதி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு, அமைதியா இருக்காரு, பார்க்கவே டிஃபரெண்டா இருக்கா. என்னதான் இருந்தாலும் நம்ம சிம்பு எல்லாருக்குமே பிடிக்கதானே செய்யுது. எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சிம்பு தானே. என்னதான் இருந்தாலும் மனுஷனுக்கு பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு தாங்க இருக்கு. பொதுவா சிம்பு தன்னோட படம் எவ்வளவு பிசினஸ் ஆகுது, எவ்வளவு கலெக்ஷன் வருதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாரு. அதையும் தாண்டி ப்ரொடியூசர் கிட்ட எனக்கு இந்த அமௌண்ட் தான் வேணும், எனக்கு இவ்வளவு கோடி தான் வேணும்னு சொல்லி பிடிவாதமா கேட்டு வாங்கிடுவாராம். அதே பழக்கத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்காராம் சிம்பு. ப்ரொடியூசர் ஐசரி கணேசன் கிட்ட 2 படம் நான் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி பேசிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு இவ்வளவு கோடி அமௌண்ட் வேணும், ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளவு சம்பளம் வேணும்னு பாக்கிங் பண்ணிருக்காரு. இதனால ப்ரொடியூசர் ஐசரி கணேசன் என்ன பண்ணிருக்காரா, இந்த படத்தை எடுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப திங்கிங்ல இருக்காராம். அது மட்டும் இல்லாம இப்படி எடுத்தோடனே தடாலடியா இவ்வளவு அமௌண்ட் சிம்பு கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ஆடி போய் இருக்காங்களாம். எப்பவுமே சிம்புக்கு தனுஷ் தாங்க போட்டியா இருப்பாரு. தனுஷுக்கு சிம்புவும், சிம்புக்கு தனுஷ், இவங்க 2 பேர் தான் போட்டியா இருப்பாங்க. அதே மாதிரி சம்பளத்துல இவங்க 2 பேரும் நீயா நானான்னு போட்டி போட்டு இருக்காங்களாம். தனுஷை போல சிம்புவும் இப்போ 50ல இருந்து 55 கோடி சம்பளம் கேட்கிறாருங்களாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி எனக்கு இந்த அமௌண்ட் கொடுத்தாதான் நான் இவ்வளவு கால்ஷீட் கொடுப்பேன், அப்பதான் நான் இந்த படத்தை முடிச்சு கொடுப்பேன்னு சிம்புவும் ஆரம்பிச்சுட்டாருங்களா. கிட்டத்தட்ட கம்பேக் கொடுத்த சிம்புக்கு இப்ப நல்ல பேர் வந்துட்டு இருக்க இந்த டைம்ல மனுஷன் மறுபடியும் தன்னோட பேரை கெடுத்துக்க போறாருன்னு தெரியலங்க. இருந்தாலும் சிம்புக்குன்னு ஒரு தனி கிரேஸ் இருக்கதான் செய்யுது. வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் நிறைய படங்கள் அவர் நடிக்கணும், நாம எல்லாம் அவரை பார்த்து ரசிக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன், நீங்களும் ஆசைப்படுங்க. இந்த நாளுக்கான இந்த நியூஸோட நான் கிளம்புறேன். நாளைக்கு வேற ஒரு புது நியூஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன் பண்ணுங்க. பாய்.